நீங்கள் எப்போதாவது இரவில் படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசித்திருக்கிறீர்களா? எல்லாம் எப்போது சரியாகும்? என் எதிர்காலம் என்ன? தேவன் என் பிரார்த்தனையை கேட்கிறாரா? சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் தாவீது இப்படிப்பட்ட ஒரு இரவை விவரிக்கிறார். எல்லா பக்கங்களிலும் குற்றச்சாட்டுகள், பொய்கள், பதட்டம், பயம் மற்றும் நிச்சயமின்மை இருந்தாலும் அவருக்குள் ஒரு ஆழமான சமாதானம் இருந்தது. எப்படி? ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், என்னை கேட்கும் தேவன் இரவிலும் விழித்திருக்கிறார். இன்று நாம் இந்த அதிகாரத்தை வெறும் படிப்பது மட்டுமல்ல, அதன் சமாதானத்தையும் தேவனுடைய உபஸ்திதியையும் உணரப்போகிறோம். தாவீதுக்கு மீதான குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருந்தன. மக்கள் அவரின் கண்ணியத்தை குலைக்க முயன்றனர். அவருக்கு மன அழுத்தம் இருந்தது, ஆனால் பயம் இல்லை. அதேதான் சங்கீதம் 4 நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் பெறும் சமாதானம் தேவனிடமிருந்து வந்தால், சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு தாக்கினாலும் அது உங்கள் சமாதானத்தை களவாட முடியாது. வசனம் 1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பதை கேட்டருளும். தாவீது சொல்லுகிறார், நீ முன்னாலும் காப்பாற்றினாய், இன்றும் காப்பாற்றுவாய். அதாவது, தேவன் உங்களை முன்பு எந்த நெருக்கடியிலிருந்தும் இழுத்தெடுத்திருந்தால் இன்றைய பிரச்சனையும் அவருக்கு பெரியதல்ல. இது பயத்தின் ஜெபமல்ல, நம்பிக்கையின் ஜெபம். வசனம் 2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? மக்கள் உங்களைப் பற்றி பொய்களை பேசுவார்கள், உங்கள் கண்ணியத்தை குலைக்க முயல்வார்கள். ஆனால் தேவன் கேட்கிறார், இன்னும் எத்தனை நாள் நீங்கள் பொய்யின் பின்னால் ஓடப்போகிறீர்கள்? இந்த வசனம் நம்முடைய வேதனையை அறிகிறது. இல்லாத குற்றத்திற்காக நீங்கள் இழிவுபடுத்தப்படும் போது. வசனம் 3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இங்கே ஒரு வலிமையான உண்மை. நீங்கள் அழைக்கும் நேரமே தேவன் கேட்கிறார். அவர் பிஸியாக இருப்பதில்லை, அவர் சோர்வடைவதில்லை, அவர் தாமதிப்பதில்லை. அவர் கேட்கிறார். வசனம் 4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இது இரவுக்கான தேவனுடைய வழிமுறை. பாவம் செய்யாதே. மன அழுத்தமா? இரவில் உங்கள் இதயத்தோடு பேசுங்கள், ஆனால் அமைதியாக. யாராவது உங்கள் விரோதமாக இருந்தாலும் பழி வாங்காதீர்கள், அமைதியாக இருங்கள். இந்த வசனம் உளக்கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. வசனம் 5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தாவீது சொல்கிறார், நிலைகள் மாறினாலும் மாறாவிட்டாலும் என் நம்பிக்கை மாறாது. இன்று உலகம் சொல்கிறது, முதல் முடிவு காட்டுங்கள், பிறகு நம்புவோம். ஆனால் தேவன் சொல்கிறார், முதல் நம்பிக்கை வையுங்கள், பிறகு முடிவுகள் தானாக வரும். வசனம் 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உலகம் கேட்கிறது, நம்மை உதவப்போவது யார்? ஆனால் தாவீது சொல்கிறார், கர்த்தர் தம் ஒளியை என்மேல் பிரகாசிப்பார். இந்த வசனம் பயத்திலிருந்து விடுவிக்கிறது. வசனம் 7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். உலகத்தின் சந்தோஷம் பொருள்களில் உள்ளது, ஆனால் தாவீதின் சந்தோஷம் தேவனில் உள்ளது. இந்த சந்தோஷம் மிக ஆழமானது. பொருளாதார ஆசீர்வாதங்களும் அதை சமமாக்க முடியாது. வசனம் 8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது இந்த அதிகாரத்தின் மையம். தேவன் தரும் சமாதானத்தை உலகத்தின் எந்த சக்தியும் தர முடியாது. தாவீது போரின் நடுவிலும் ஆழமாக தூங்க முடிந்தது.
ஏனெனில் அவரது பாதுகாப்பு தேவனிடம் இருந்தது. இன்று இந்த வசனம் உங்களிடம் சொல்கிறது, நீங்கள் தூங்கும்போது தேவன் விழித்திருக்கிறார். இன்று உங்கள் இதயம் கவலை, பயம் அல்லது பதட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சமாதானம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக விடுங்கள்.